தவக்காலத்தில் நிறைய பேருக்கு நிறைய செய்யணும்னு ஆசை. ஆண்டவருக்கு சிலுவை பாதை செய்யணும், மொட்டை போட்டுக்கணும், வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து போகணும், உபவாசம் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. பிரியமான என் சகோதர சகோதரிகள், ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஊன் இயல்பு சார்ந்த காரியங்களை கொண்டு நம்ம ஆண்டவரை மகிழ்விக்க முடியாது. யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனத்துல படிக்கிறோம், வாழ்வு தருபவர் தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவருக்கு ஏதாவது தரணும்னு விரும்பணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது உண்மை நாமே உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். உலகத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்காக வாழணும். உலக பெருமைகளுக்காக நம்ம வாழாம இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கணும். தவக்காலத்தை அதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அது கடவுளுக்கு ரொம்ப 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 பிரியமானதா இருக்கும். அதுக்குன்னு உபவாசம் இருக்காதீங்கன்னு சொல்லலை, தவக்கால தெரியாத்திர போகாதீங்கன்னு சொல்லலை, வேளாங்கண்ணிக்கு நடந்து போகாதீங்கன்னு சொல்ல, அதை செய்யுங்க. ஆனா அதை விட ஆண்டவருக்கு பிரியமானது எது? என்னையே நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறது.